ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, பணச்செலவே இல்லை, இவ்வளவு மருத்துவ குணம் இருக்கா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருப்பதால் பதார்த்தங்களில் மிதக்கும் கருவேப்பிலையை தூக்கி எறிந்துவிடக் கூடாது. ஆகாரத்துடன் அதையும் சேர்த்து மென்று விழுங்கிவிட வேண்டும். இந்த கருவேப்பிலை பல வியாதிகளையும் தீர்க்கிறது. கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது, பசியை தூண்டும் சக்தி வாய்ந்தது. கருவேப்பிலை ஒருவரின் இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்க உதவும் பண்புகளை கொண்டுள்ளது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்த இந்த இலைகள் எல்டிஎல் கொழுப்பை, அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் உற்பத்தி செய்யும் கொலஸ்ட்ரால் ஆக்சிஜனேற்றத்தை தடுக்கிறது. இது நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கிறது மற்றும் பெருந்தமனி, தடிப்பு, இதய நோய்களில் இருந்தும் பாதுகாக்கிறது. பழங்காலத்திலிருந்தே கருவேப்பிலையின் நன்மைகளில் ஒன்று செரிமானத்திற்கு உதவுகிறது. ஆயுர்வேதத்தில் மிதமான மலமிளக்கிய பண்புகளை கொண்டுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. இது வயிற்றில் தேவையற்ற கழிவுகளை அகற்ற உதவுகிறது. கருவேப்பிலை ரிசர்ச்சின்படி இலைகளில் உள்ள டேனின்கள் மற்றும் கார்பசோல் ஆல்கனாய்டுகள் வலுவான ஹெப்படோ பாதுகாப்பு பண்புகள் உள்ளன. மேலும் விட்டமின் ஏ, விட்டமின் சி ஆகியவற்றுடன் இணைந்தால் அதன் மிகவும் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்ற பண்பு தடுப்பது மட்டுமல்லாமல் உறுப்புகள் மிகவும் திறம்படவும் செயல்படுகிறது. சேதமடைந்த கூந்தலுக்கு சிகிச்சை அளிப்பதில் கருவேப்பிலை மிகவும் வெற்றிகரமானது. தளர்வான முடிக்கு துள்ளல் சேர்க்கிறது. மெல்லிய முடி தண்டுக்கு வலுவூட்டுகிறது. முடி உதிர்வை தடுக்கிறது. இது தவிர இந்த இலைச்சாறு மலாசிசியா ஃபர்பரின் பூஞ்சை உச்சந்தலையில் தொற்றுக்கு எதிராக பூஞ்சை எதிர்ப்பு செயல்பாட்டையும் நிரூபித்துள்ளது. அதனால்தான் பொடுகுக்கு சிகிச்சை அளிக்க இதை பயன்படுத்துகிறோம். கருவேப்பிலையில் கரோட்டினாய்டு கொண்ட விட்டமின் ஏ நிறைந்துள்ளது. இதனால் கார்னியா பாதிப்பு ஏற்படுவதை குறைக்கிறது. விட்டமின் ஏவின் குறைபாடு இரவு குருட்டுத்தன்மை, பார்வை இழப்பு, மேகம் உருவாக்கம் உள்ளிட்ட கண் கோளாறுகளை ஏற்படுத்தும். இதனால் இந்த இலைகள் விழித்திரையை பாதுகாப்பாக வைத்து பார்வை இழப்பில் இருந்து பாதுகாக்கிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.